Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 5/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி சீட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 31/3/2025 நிலவரப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிபிஎஸ்னுடைய சீட்டுகளினுடைய எண்ணிக்கை 1,18,190. இதில் கூடுதலாக ஏதாவது எம்பிபிஎஸ் இடங்கள் 2025-26 கல்வியாண்டுக்கு இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டில் நீட் தொடர்பான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது நீங்கள் 2025 மே 4 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும், அதே போல் கவுன்சிலிங்குடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவோ, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நேற்று, அதாவது 4/4/2025 நேற்று தேதியில் என்எம்சி ரிலீஸ் பண்ண இந்த லிஸ்ட் ஆஃப் எம்பிபிஎஸ் அண்டு பிஜி சீட்ஸ், மெடிக்கல் யூஜி அண்டு பிஜி சீட்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 4/4/2025 சீட்ஸ் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த அகடமிக் இயர் 24-25 ரிகார்டிங். அப்போது கடந்த ஆண்டு 2024 நீட் எக்ஸாம் எழுதி முடித்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்குங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் ஏஸ் ஆன் 31/3/2025 வேரியஸ் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் courses in medical colleges institute under NMC for the academic year 24-25 provided in the link. அதாவது என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது, லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறாங்க, அதையும் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ஆர் ரெக்வெஸ்டட் டு செக் அண்ட் வெரிஃபை த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அகைன்ஸ்ட் த காலேஜ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்லூரியினுடைய அருகில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா 15 நாட்களுக்குள்ள என்எம்சியினுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட மெயில் தான், கல்லூரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளவு, அதில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு, பிஜி சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு யூனியன் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி கூடுதலான இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில் அதை பற்றின விவரம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு த ஸ்டேட் வைஸ் லிஸ்ட் ஆஃப் எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ளூடிங் எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர், இதில் கல்லூரி வாரியாக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன, எத்தனை இடங்கள் உள்ளன, அந்த கல்லூரி இன்ஸ்பெக்ஷன் நடந்த தேதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 400 பக்கம் இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரியினுடைய இடங்களும் இதில் இருக்குது. இப்போது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 32 பேஜ் நம்பர் 32ல் உங்களுக்கு வந்துட்டு
ஒரே செகண்ட், பேஜ் நம்பர் 32ல் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 37ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 750 780 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் 780 அப்படிங்கிறது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, எய்ம்ஸு, ஜிப்மர் அனைத்தும் அடக்கம். இந்த 750 மெடிக்கல் காலேஜஸ்லையும் சேர்ந்து இந்தியா முழுமைக்கும் சேர்ந்து 780 மெடிக்கல் காலேஜஸ், அதில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களினுடைய எண்ணிக்கை 1,18,190. இது வந்து 30/3/2025 நிலவரப்படி 2025. ஓகேங்களா? 30/3 மார்ச் மாதம் 30/3/2025 நிலவரப்படி மொத்த எம்பிபிஎஸ் இடங்களினுடைய எண்ணிக்கை இவ்வளவு. இதில் கூடுதலாக இடங்கள் ஏதாவது சேர்க்கப்பட்டது அப்படின்னா நீ வரக்கூடிய நாட்களில் அதுக்கான அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். என்எம்சி வெப்சைட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சரி, இப்போது இதில் உதாரணத்துக்கு ஒரு எத்தனை தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே லைனாக 1 by 1 வந்துடும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து அன்னை மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் நடந்த தேதி 2024, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 100. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 2024 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குது, 150 சீட்டு. நந்தா மெடிக்கல் காலேஜில் 2023 இன்ஸ்பெக்ஷன் 150 சீட்டு. என்னங்க சார் எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸாக வருது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்ஸ்பெக்ஷன் நடந்த தேதியினுடைய அடிப்படையிலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸினுடைய அடிப்படையிலையும் கொடுத்துருக்காங்க. ராஜா முத்தையா அண்ணாமலை நகர் அதில் 150 சீட் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் மோகன்குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸு. அதே போல் பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 200 சீட்ஸு. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ். மதுரை மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் செட்டிநாடு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. மூகாம்பிகை கன்னியாகுமரியில் 150 சீட்ஸ். இந்த மாதிரி தமிழ்நாடை வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணுமோ, எந்த காலேஜ் நேம் வேணுமோ அதை நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் டைப் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை சீட்ஸ் இருக்குது, அந்த காலேஜினுடைய இன்ஸ்பெக்ஷன் டேட் எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் என்எம்சியினுடைய வெப்சைட்லேயும் இருக்குது. நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து 2024-25 கல்வியாண்டில் வந்த தகவல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுதலான மருத்துவ இடங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். அதை பற்றின அப்டேட் வந்து என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணிவிட்டு, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாவோ இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு
அதை பற்றின முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது. அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.